ஹலோ நண்பா, வெல்கம் டு Chariot மீடியா வழங்கும் ஜஸ்ட் சில் ப்ரோக்ராமோட 3வது வீடியோ. ஜஸ்ட் சில் ப்ரோக்ராம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு, அதாவது 2 வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் சில் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து எஜுகேஷன் தீமில் 7 வீடியோஸ் வந்து போட போகிறோம். 7 வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து 3வது வீடியோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க மிச்சம் 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு மேலே இருக்கிற ஐ பட்டனில் நான் உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் தரேன், அதில் வந்து போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி டாபிக் கூட போயிடலாம். இன்றைக்கி டாபிக் ஒரு முக்கியமான டாபிக். என்னென்னா, இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெரன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தும்மல் இருக்குல்ல, அந்த தும்மல் வந்து எப்படி வருது, அது வந்து எந்த மாதிரி அதை வந்து அந்த தும்மலை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தும்மல் இருக்குல்ல, இந்த தும்மல் வந்து இந்த பாடி அப்படிங்கிற இந்த மிஷினோட ஒரு மெக்கானிசம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர்த்தாலும் நம்ப முடியும்? நம்பி தான் ஆகணும். இட் இஸ் அ மெக்கானிசம். என்ன மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டஸ்ட்டு கூட உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம பாடி யூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. ஸோ மூக்கு இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிகள் இருக்கும் இல்லையா, ஆப்வியஸ்லி. ஸோ அந்த முடியை தாண்டோன்னு வைங்களேன், அங்கே வந்து ஒரு சாஃப்டான ஸ்கின் பகுதிகள்லாம் இருக்கும், தொட்டோன்னே ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் பகுதிகள்லாம் இருக்கும். அங்கே வந்து இந்த டஸ்ட் இருக்குல்ல, அந்த டஸ்ட் அப்படியே போய் மூக்குக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு முடியல அது எப்படி ஒரு லைட்டாக ஒரு செருக்கு கொடுத்துட்டு மேலே போகும். ஸோ மேலே போயிடும். எப்படி மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடியை தாண்டினாதான் அது மேலேயே போக முடியும். ஸோ சில டைம் முடியிலே வந்துட்டு அந்த அரிப்பை ஏற்படுத்தி தும்மல் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது முடிக்கு மேலே இருக்கக்கூடிய டெலிகேட்டான ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெல்லிஸான ஸ்கின் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகும். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அரிப்பு க்ரியேட் ஆகும். அந்த அரிப்புலேருந்து தும்மல் வரது கிடையாது, பட் அந்த அரிப்பு மூளைக்கு வந்து ஒரு சிக்னலை கொடுக்கும். இந்த மூளைக்கு சிக்னல் கொடுத்தோடனே அந்த மூளை வந்துட்டு என்ன பண்ணுன்னா, நம்ம லங்ஸை வந்து அப்படியே பெருசாக்கிடும், விரிய வச்சிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிற விஷயம். ஸோ அப்படி லங்ஸ் பெருசானதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு என்ன ஆகும்னா, கேஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்குலேருந்து வெளில வந்துடணும்ல அந்த கிருமிகள்லாம், அதுக்காக ஃபுல்லாக கேஸை ஃபில் பண்ணி இன்னொரு சிக்னல் போகும் பிரெயின்லேருந்து லங்ஸுக்கு. அந்த சிக்னல் போது அப்படியே அந்த லங்ஸ் வந்து சர்ன்னு சுருங்கினோடனே அந்த ஃபோர்ஸ், அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அங்கே இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும். ஸோ அப்படி வெளில வரும்போது அதில் வந்து கிருமிகள் வந்து அதோடய வந்துடும். இதை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தும்மல் வந்து எப்படி தும்மணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ச்சீஃப் வச்சோ கை வச்சோ தும்புறது வந்து ஓல்டேஜ் ஸ்டைல். அது வந்து கொஞ்சம் வேணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், பட் நமக்கு அதிக பிரச்சனை அதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எதை வச்சு தும்முவோம், அப்படி கையை வச்சு இப்படி தும்முவோம், இப்படி கவர் பண்ணி தும்முவோம். அப்படி தும்மும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை வந்து கை ஃபுல்லாக பரவும். ஓகேவா? ஃபுல்லாக பரவனோடனே ஒரு டேபிள் மேலே கொண்டு போய் கையை வைக்கிறோம். கையை வச்சா என்னாகும், அங்கே வந்து அந்த வைரஸ் அப்படியே தொத்திக்கும். ஸோ அடுத்த ஒரு ஆள் வந்துட்டு அந்த டேபிளை தொடுறாரு. அந்த டேபிளை தொட்டோடனே அங்கே இருக்கிற வைரஸ் இவரோட கைக்கு போயிடும். ஸோ இப்படி வந்து நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஸ்டீல் இருக்குல்ல, அதில் வந்து 48 மணி நேரம் வரைக்கும் அந்த கிருமிகள் வந்து அந்த வைரஸ் வந்து இருக்குமாமா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கர்ச்சீஃப் வச்சு தும்புவோம். இது கர்ச்சீஃப் வச்சு தும்புறதுனால மற்றவங்கள விட நமக்கு தான் அதிக பாதிப்பு. ஸோ தும்முன கர்ச்சீஃபை திரும்பவும் தும்பும்போது நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால அங்கே இருக்கிற கிருமிகள் திரும்ப நமக்கே வரும். ஸோ அதனால ஒரு யூஸுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பாதிப்பு தான் அதில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி தும்மணும், இப்படிலாம் தும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், எப்படிடா தும்மணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எல்போ வச்சு அப்படி தும்மணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடியை இந்த பார்ட்டை வந்து இந்த எல்போ இருக்குல்ல, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. அது என்னெல்லாம் தூக்குது, என்ன பொருள்லாம் தூக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2 பொருளாக தான் இருக்கும். அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் வந்து 2 தடவை தான் தூக்குவேன். அதுவும் வந்து என்னோடய ப்ராடக்ட் தான். அதுவும் இல்லாமல் அது வந்து வெயிட் லாஸ்க்காக தான் தூக்குறோம்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட்டு பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால். அந்த கட்டி பிடிக்கிறதும் இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ கொரோனா காலகட்டத்தில். ஸோ இப்படி வச்சு தும்மும்போது இங்கே தான் ஜெர்ம்ஸ் போகுமே தவிர வெளியில் எங்கேயும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இங்கேயே மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கேயே இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு அட்மாஸ்பியரில் தானே இருக்குது, அதனால் அப்படியே வெளில போயிடும், எவாப்ரேட் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அது வந்து அதோட லைஃப் டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ தும்மலில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, அப்போது நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். ஸோ நம்மளோட தலைவர் எலான் மஸ்க் இருக்கார்ல, நம்ம எஜுகேஷன் டாப்பிக்லேயே அவர் தான் வருவார் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா. அந்த எலான் மஸ்க்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்காரு. சில பேர் இதை நினச்சி பயப்படுறாங்க, சில பேர் இதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இது எப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Cyber Thoughts signing out of Chariot. முக்கியமாக அந்த 2 பிளேலிஸ்ட்டும் வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் வந்து கீழே லீவ் பண்ணுங்கள்.